வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் டேராடூனில் நேற்று நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசுகையில், ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்குவங்கம் மாநிலம் மால்டா மாவட்டத்தில் உள்ள மால்டா நகர ரயில் நிலையத்தில் ஹவுரா மற்றும் குவஹாத்தி இடையே படுக்கை வசதி கொண்ட இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயிலை நேற்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தொடர்ந்து 3200 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில் மற்றும் சாலை உள்கட்டமைப்பு திட்டங்களை அவர் நாட்டிற்கு அர்ப்பணித்து அடிக்கல் நாட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அஸ்ஸாம் மாநிலம் நாகன் மாவட்டத்தில் உள்ள காலியாபூரில் காமாக்யா ரோஹ்தக் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் மற்றும் திப்ருகர் லக்னோ அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ஆகிய 2 புதிய விரைவு ரயில்களை கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். கைவினை கலைஞர்களுக்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பிரதம மந்திரி விஸ்வகர்மா ஹாட் 2026 கண்காட்சி இன்று புதுடெல்லியில் உள்ள டெல்லி ஹாட்டில் மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மான்ஜி தொடக்கி வைக்க உள்ளார். காரைக்கால் சுற்றுலாத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை இணைந்து நடத்தும் கார்னிவல் 2026 ஒரு பகுதியாக மினி மாரத்தான் ஓட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் தொடக்கி வைத்தார். கார்னிவலின் இறுதி நாளான இன்று போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.